எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டை எப்படி டேட்டாபேஸ் இல்லாமல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவா மெயின் மெனு டிக்ளரேஷன்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தனில் எப்படி ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது வித்தவுட் யூஸிங் எனி டேட்டாபேஸ் இல்லாமல். அப்புறம் எப்படி சார் இந்த டேட்டாலாம் நீங்கள் சேவ் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, எப்படி அதில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தனோட இன்பில் டேட்டா டைப்பான டிக்ஷனரி இருக்காங்க இல்லையா, அந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணி அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு ஆட், ரிமூவ், அப்டேட் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட சேர்த்து நம்ம ஒரு டேட்டா ஆல்ரெடி ஒரு ஃபைலில் இருக்குது, அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்மளோட இந்த பைத்தானோட எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே இருக்கிற டேட்டாவை ஒரு ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கொலாபரேட்டிவாக ஒரு ப்ராஜெக்டாக இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன், நம்ம டேட்டா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். .python இந்த ஃபைலில் தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஃபைலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு மெனு வேணும். நான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த என்னோட மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பண்ண போகிறேனோ அதுக்கு நான் ஒரு மெனு க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன், ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்ன ஃபங்க்ஷன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் மெனு ஃபங்க்ஷன் நான் போட போகிறேன். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறேன், ஒரு மெயின் மெனு ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன், நான் டிக்ளேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இந்த மெயின் மெனு ஃபங்க்ஷன் எதுக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த மெனுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்ன இருக்க போகுதுன்னா, நம்மளோட ப்ரோக்ராமிங்கே ரன் ஆக போகுது. ஓகேவா? எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ என்னோடய ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் என்ன ஆகிட்டே இருக்கணும், லூப்பில் போய்கிட்டே இருக்கணும். எப்போ ஸ்டாப் ஆகணும்னா, அவங்க எப்போ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை எனக்கு போதும் நிறுத்து அப்படின்னு எப்போ சொல்கிறாங்களோ, வெளில வா இந்த லூப்பை விட்டு, இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில வான்னு எப்போ சொல்கிறாங்களோ அது வரைக்கும் என்னோடது என்ன ஆகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக எப்படி ஏடிஎம் ஒர்க் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி இதுவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் யூஸ் பண்ண அது நிற்காமல் அது ஓடிக்கிட்டே இருக்கணும், எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் யார் தான், ஒயில் ட்ரூ அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் இந்த ஒயில் ட்ரூங்கிற ஒரு லூப்பை யூஸ் பண்ணி நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபைன், ஒயில் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த கண்டிஷன்ஸ் இந்த இங்கே கொடுக்குற எல்லாமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள வர்ற ஃபஸ்ட்டு ஆட்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வரல யூசர்ஸ்க்கு நான் என்ன போகிறேன், ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபைன், இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி சம்திங் நான் கொடுக்க போகிறேன். அது ஒரு நியூ லைனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்ல போகிறேன். வெல்கம் டு த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வெல்கம் டு த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஃபைன், சூப்பர். இப்போ வெல்கம் டு த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லியாச்சு. அடுத்தது இங்கே நான் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? என்கிட்ட இப்போ எப்படி ஏடிஎம்மில் போய் பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவலா, பேலன்ஸ் என்கொயரியா, பின் சேஞ்சா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது பர்டிகுலராக கிளிக் பண்ணுவாங்க, போகும் இல்லையா? ஃபைன், அதே மாதிரி என்னோட எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதை செலக்ட் பண்ண என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் அதை சூஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபைன், நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியை அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிபிக்குள்ளே என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எம்ப்ளாயியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது அந்த எம்ப்ளாயிக்கிட்ட ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இல்லை அந்த ஆட் பண்ண எம்ப்ளாயை பார்க்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன்னா, வியூ எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி என்ன பாருங்கள், வியூ பண்ணி பாருங்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயோட வியூஸை நீங்கள் பாருங்கள். தென் ஃபைனலாக யாருன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலீட் பண்ண போகிறோமானா, மூணாவது ஆப்ஷன் இட்ஸ் நாட் எ டெலீட், இட் ஷுட் பி அப்டேட். என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட ஏதோ ப்ரொஃபஷனல் டீட்டெயில் ஏதோ ஒன்று மாற்றணும்னா நம்ம அதை அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த அப்டேட்டுக்கு நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். தென் அடுத்தது டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபைன், அஞ்சாவது ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேட்டாலே இப்போ நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணக்கூடிய டேட்டாவை ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நான் அங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு டேட்டாவை ஒரு ஃபைலாக என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் 5 பிரிண்ட்டில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேவ் டு ஃபைல்னு கொடுக்க போகிறேன். ஒரு ஃபைலாக என்ன பண்ணிக்கோங்க, அதை சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், அது 5th ஆப்ஷன் சொல்லி அதை நம்ம மிஸ் பண்ணிட்டேன். 5th ஆப்ஷனாக ஒரு சேவ் டு த ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அஞ்சாவது அடுத்த ஆப்ஷன் என்னென்னா,
ஆல்ரெடி ஒரு ஃபைலில் சில டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அது என்னது, லோடு ஃப்ரம் உங்களோட ஃபைல்லேருந்து என்ன பண்ணி லைக் ஒரு ஃபைல்லேருந்து டேட்டாவை லோட் பண்ணி உங்களோட ஃபைலில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறேன் 6. தென் அடுத்தது என்னது, எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபைன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இது வரைக்கும் நான் ஒரு 7 ஆப்ஷன் என்னோட ப்ராஜெக்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ அடுத்தது என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த 7 ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் யூசர் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூசர் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு யூசர் அவங்களுக்கு அவங்க என்ட்ரு பண்ணோம்ல, எனக்கு வந்து இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு ஆப்ஷனை நான் இங்கே பில்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து நான் வந்து ஒரு ப்ராம்ப்டில் என்ன பண்ணுறேன், இன்புட் வாங்குறேன். என்ன வாங்குறேன் அப்படின்னா, என்டர் யுவர் சாய்ஸ்னு வாங்குறேன். என்ன வாங்குறேன், என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், வாங்குறேன். ஓகேவா? ஃபைன். வாங்கிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, செக் பண்ணுறேன் இஃப் சாய்ஸ், நீங்கள் அந்த சாய்ஸ் அப்படின்னு நம்ம வாங்கணும் இல்லையா ஒரு வேரியபிள், அந்த சாய்ஸ் வந்து ஈக்குவல் டு ஒருவேளை 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஒருவேளை எல்இஃப், ஓகேங்களா, எல்இஃப் சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சாய்ஸ் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சாய்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம். இப்போது எல்இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 2, ஒருவேளை யூசர் வந்து எனக்கு எம்ப்ளாயி ஆட் வேணாம், இப்போ வந்து வியூ எம்ப்ளாயின்னு 2வது நம்பர் இந்த சாய்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், அதுவும் நான் இப்போ சொல்ல போகிறது. இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், பாஸ் மட்டும் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எப்போ தான் சார் கொடுப்பீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஓகேங்களா? லைக் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன சாய்ஸ் என்னென்ன பண்ணணுன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலாக இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபைனல் இந்த சென்ஸ் நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்லாம் ஒன்று டிக்ளேர் பண்ணல இல்லையா, அதுக்கு இடம் வந்தோடனே நான் சொல்கிறேன். எல்இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். அதுவும் நான் இப்போ பாஸ். நமக்கு எல்லாத்துக்கும் ஆப்ஷனை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அனதர் ஒர்க்கை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். 5க்கு நான் என்ன கொடுக்குறேன், 5 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் 6 இருந்தாலும் பாஸ் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் 7 இருந்துச்சு, எக்ஸிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா லூப்பை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஃபைன். இப்போது இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் என்ன ஆகும், இந்த மெனுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணால் தான் அது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது தெரியும், யூசருக்கு அது விசிபிள் ஆகும். ஓகேவா? ஃபைன். இப்போது இதிலெல்லாம் என்ன சார் பண்ண போகிறீங்க, ஒன்றுமே நமக்கு இன்னும் தெரியாது. லைக் இன்னும் நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை, இங்கே என்ன பண்ண போகிறோம், யூசர் வந்து சாய்ஸ் 1 ப்ரெஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கணும், 2 ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும், 3 ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணல, ஒன்றுமே நம்ம இன்னும் சொல்லலை. ஓகேங்களா? இப்போ நம்ம போய் அதை பார்க்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு BTree சிஸ்டம்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.